மனித வரலாறு போர்களாலையும் யுத்தங்களாலையும் நிறைஞ்சிருக்கு. ஒருவேளை மூன்றாம் உலக போர் நடந்துச்சுன்னா இதுவரைக்கும் நடந்ததிலேயே பயங்கரமான யுத்தமா இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜி, லட்சக்கணக்கில் போர் வீரர்கள் அண்ட் துல்லியமான யுக்திகளை கொண்டு இது நடக்கும். இதுதான் கோட்டு சூட்டு அண்ட் இதோ மூன்றாம் உலக போரின் ஆபத்துகள். பல வருடங்களா மக்கள் மத்தியில மூன்றாம் உலக போர் பத்தி பேசப்பட்டுட்டு வருது. இது முதல்ல பேச ஆரம்பிச்சது 1960களில் ரஷ்யாவுக்கும் யுஎஸ்க்கும் நடுவுல கோல்டு வார் நடக்கும் போது. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த டைம்ல மூன்றாம் உலக போர் பத்தி பேசப்பட்டப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம். பட் ஒருவேளை அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளா இல்லாம இருந்தோம்னா மூன்றாம் உலக போர் எப்போ நடக்கும்? வெல், எப்போன்னு சொல்றது கஷ்டம்தான். ஆனா ஒருவேளை புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் கொல்லப்பட்டாலோ அல்லது ஒரு நாட்டோட விலை மதிப்பு மிக்க வளங்கள் திருடப்பட்டாலோ போர் ஆரம்பிக்கலாம். இத பத்திலாம் பேசும்போதே மூன்றாம் உலக போர் தொடங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா தோணலாம். ஆனா இந்த போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 1945ல இருந்து வியட்நாம், ஆப்கானிஸ்தான் போர்கள் உட்பட பல ரத்த யுத்தங்களை நாம சந்திச்சிருக்கோம். சோ ஒரு உலக போர் நடக்கணும்னா மொத்த உலகமும் பங்கு பெறணும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் 1945ல இருந்து உலக அரசியல் ஸ்ட்ரக்சர்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ எந்த நாடும் கூட்டணிகளா இல்ல. ஆனா ராணுவம் முன்பிருந்ததை விட ரொம்ப பலமாவும் திறமையாவும் இருக்கு. இந்த கணினிமயமாக்கப்பட்ட காலத்துல சில நாடுகள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு முன்னாடி நடந்த போர்கள் மாதிரி இல்லாம பல கோடியிலையும் அதிகமான உயிர் சேதங்களை ஏற்படுத்த முடியும். அண்ட் இந்த சேதங்கள்ல இருந்து மீண்டு வரதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகலாம். ராணுவங்கள் கிட்ட ஈகோஸ்கெலிட்டன்ஸ் இருக்கும். அதாவது ராணுவ படையினர்களோட உடம்பு ஒரு மெட்டல் ஃப்ரேமால ஆயிருக்கும். இதோட உதவியை வச்சு ஹெவியா இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை ரொம்ப தூரத்துக்கு ஈஸியா கொண்டு போகலாம். அண்ட் யுத்தங்கள் கடல்கள்லயும் வானங்கள்லயும் நடக்கிறது மட்டும் அல்லாம விண்வெளியிலையும் நடக்கும். ராணுவங்கள் ஆயுதங்கள் ஏந்திய சேட்டலைட் கூட சண்டை போடும். சோ அந்த சேட்டலைட்டுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்படும். இதுல நிறைய விஷயங்கள் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல பாக்குற மாதிரி இருந்தாலும் இந்த ஆயுதங்கள் எல்லாம் ரொம்பவே மோசமானதுன்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அண்ட் இதெல்லாம் யாரும் என்னைக்குமே யூஸ் பண்ண கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. இப்போ ராணுவங்கள் தரையில சண்டை போட்டாலும் எதிர்காலத்துல யுத்தங்கள் கம்ப்யூட்டர்ல நடக்கும். போர்க்களத்துல சண்டை போடுறது ட்ரோன்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்களா மட்டும் தான் இருக்கும். வயலன்ஸே இல்லாம போர் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. மற்ற நாட்டு கம்ப்யூட்டர்களை ஹேக் பண்றது, பவர் கிரிட் ஷட் டவுன்ஸ் ஏற்படுத்துறதுன்னு போர்கள் நடக்கும். அண்ட் எதுக்காக இப்படிப்பட்ட நூதன போர்கள் நடக்கும்? கண்டிப்பா வளங்களுக்காக தான் நடக்கும். எஸ்பெஷலி தண்ணிக்காக. குடி தண்ணி ஏற்கனவே கம்மியா இருக்கிறதாலையும் இனி வரும் காலங்கள்ல பெரும் பற்றாக்குறையில இருந்து தப்பிக்க நாடுகள் சண்டை போடும். அதிர்ஷ்டவசமா இந்த மூன்றாம் உலக போர் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. சோ இது எப்படி முடியும்? இன்னும் மூன்றாம் உலக போர் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த ரெண்டே காரணம் தான். இரண்டாம் உலக போர் அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜப்பான் மேல நியூக்ளியர் பாம் போட்டதுல 1,00,000 பேர் செத்து போயிட்டாங்க. அண்ட் இதுல இருந்து அறகுறையா மீண்டு வரதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனா இப்போ இருக்கிற ஆயுதங்களை பார்க்கும்போது முன்னாடி பயன்படுத்தின ஆயுதங்களை விட ரொம்பவே அசாதாரணமா தெரியுது. அது மட்டும் இல்லாம உலகத்தை சுத்தி அமெரிக்கா, சைனா, ரஷ்யாட்ட மட்டும் 14,000 நியூக்ளியர் குண்டுகள் இருக்கு. ஒரு நாட்டுல எல்லா வளங்கள், மக்கள், தொழில்நுட்பங்கள்னு எல்லாமே இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு குண்டு விழுந்தா கூட கேம் ஓவர் தான். அண்ட் ஒருவேளை ஒரு நாடு குண்டு போட்டுச்சுன்னா இன்னொரு நாடும் போடாம தடுக்கப்படுறதுக்கு எந்த தடுப்பும் இல்ல. சோ அடுத்த நாடும் போடும். அண்ட் அடுத்துன்னு கூடிய சீக்கிரம் இந்த உலகம் மொத்தமும் அழிஞ்சிரும். சோ யாரு இதுல வெற்றி பெறுவாங்க? மூன்றாம் உலக போரோட பின்விளைவுகள் உலகம் மொத்தமும் இருக்கும். ஆனா இந்த உலகம் என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். ஆனா இதை நினைச்சுக்கிட்டே உங்க தூக்கத்தை தொலைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு மூன்றாம் உலக போர் இத்தனை நாடுகளுக்கு மத்தியில நாளைக்கே நடக்க கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இந்த சுதந்திர பூமின்னு சொல்லப்படுற பூமியில நல்லா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.